பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த நாளிலும் நம்முடைய ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா கர்த்தருடைய சமூகத்தில் ஏற்புடையதான் இந்த ஆராதனை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள, அங்கீகரிக்க, ஆசீர்வதிக்க, நம்மத்தில் அசைபாடும்படியா கரங்களை உயர்த்தி நன்றியோடு கூட கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எல்லாரும் இந்த இடம் முழுவதும் அசகினா மகிமையினால கர்த்தர் நிரப்பட்டும். க்ளோரி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கிருபையும் இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த நல்ல காலை விளக்காய் உமக்கு நன்றி. உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருந்து இம்மட்டும் தாங்கி ஏந்தி சுமந்து வந்ததுக்காக நன்றி. இன்றைக்கும் நாங்கள் உம்மிடத்தில் பெற்றுக்கொண்ட ஏராளமான நன்மைகளுக்காக எங்களுடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளும்படியாக வந்திருக்கிறோம். எங்கள் ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதியும். ஒவ்வொரு பகுதி ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, பாடல் ஆராதனை, துதி ஆராதனை, சங்கீதம், சாட்சி, கர்த்தருடைய வார்த்தை சகலவற்றையும் கர்த்தரே பொறுப்பெடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். வந்து கொண்டிருக்கிற துரிதமாய் கொண்டு வார். உமக்கே மகிமை, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நான் பாடும்போது என் உதடுகள் கெம்பீரித்து மகிழும் என்று பாடலை பாடி உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோம் இந்த கால வேளையில. பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட அக்களித்து அகமகிழும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும். உம் துதியா என் நாவு நிறைந்து இருப்பதாக. என் நாவு நிறைந்து இருப்பதாக. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். எப்போதும் நான் தேடும் கண்மலை நீர்தானே, நான் எப்போதும் நான் தேடும் கண்மலை நீர்தானே. புகலிடமும் காப்பகமும் எல்லாம் நீர்தானே, என் புகலிடமும் காப்பகமும் எல்லாம் நீதானே. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட
என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீர் மீட்டுக் கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். கருவறையில் இருக்கும் போது கர்த்தர் என்னை பராமரித்தீர். நான் கருவறையில் இருக்கும் போது கர்த்தர் என்னை பராமரித்தீர். குறைவின்றி குழந்தையாக வெளியே நீ கொண்டு வந்தீர். ஒரு குறைவின்றி குழந்தையாக வெளியே நீ கொண்டு வந்தீர். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீர் மீட்டுக் கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீர் மீட்டுக் கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன். இந்த கால வேளையில் அவர் பாடி துதித்தோம். என் நேசர் நீர்தான் ஐயா, நேசிக்கிறேன் உண்மைதான் ஐயா என்று பாடலை பாடி மகிமைப்படுத்துவோம். நாம் எழும்பி நின்று யாவரும் பாடி உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோம். நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மைதானையா. என் நேசர் நீதானையா. கரங்களை தட்டி பாடுவோம். நேசிக்கின்றேன் உம்மைதானையா. எனது ஆன்மா உம்மை நினைத்து என்னாலும் ஏங்குதையா. எனது ஆன்மா உம்மை நினைத்து என்னாலும் ஏங்குதையா. எந்தன் படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலும் தியானிக்கின்றேன். எந்தன் படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலும் தியானிக்கின்றேன். என் நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மைதானையா. என் நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மைதானையா. உமது இரத்தத்தால் என்னை மீட்டீர், நன்றி இயேசையா. உமது இரத்தத்தால் என்னை மீட்டீர், நன்றி இயேசையா. உந்தன் அன்பாலே என்னை உள்ளம் கவர்ந்து, இனி நான் அல்ல எல்லாம் நீரே. உந்தன் அன்பாலே என்னன் உள்ளம் கவர்ந்து, இனி நான் அல்ல எல்லாம் நீரே. என் நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மைதானையா. என் நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மைதானையா. துன்பமோ துயரோ வேதனையோ உம்
நேசிப்பேன், வேறெதற்கும் நான் அடிமைப்படேன். உயிர் உள்ளவரை உம்மை நான் நேசிப்பேன், வேறெதற்கும் நான் அடிமைப்படேன். என் நேச நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. என் நேச நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. Thank you Lord. அப்படியே கரங்களை உயர்த்தி நன்றியோடு கூட எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எல்லாரும் வாயை திறந்து என் நேசர் நீதான் ஆண்டவரே. துன்பம், துயரம், வேதனை ஆண்டவரே, பசி, பட்டினி, நிர்மாணம், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்காது ஆண்டவரே. என்னை பிரிக்காது, ஒரு காலம் ஒன்று பிரிக்காது. அப்படி உறுதியாய் நான் கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்க ஆவியானவர் இப்போதும் என்னோடு கூட கர்த்தர் பேசி என்னை தோடுங்க ஆண்டவரே, என்னை விடுவியுங்க ஆண்டவரே. கட்டுகள் அறுக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். எல்லா விதமான தடைகள் உடைக்கப்படட்டும், தடைகள் உடைக்கப்படட்டும். கரங்களை தட்டி எஸ் லார்ட். ஒரு அபிஷேகம், புதிய அபிஷேகம் இறங்குகிறதுனாலே தடைகள் உடைக்கப்பட, தடைகள் உடைக்கப்பட. ஓ கர்த்தர் தடைகளை நீக்கி போடுகிறவர் உனக்கு முன்னே செல்கிறார். பயப்பட வேண்டாம், திகைக்க வேண்டாம். அவர் என்ன சொல்றார்னா, நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட வரும். கலங்காதே, திகையாதே. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் ஒரு நாள் சோர்ந்து போகாத. துன்பமோ, துயரோ, வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. அப்படியே இந்த வாக்கு தத்தத்துக்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம். நிரப்புங்கப்பா, இந்த கால வேளையில நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால என்று சொல்லி ஒவ்வொருவரும் நிரப்புங்க என்று சொல்லி. காலியான பாத்திரமா ஒருவேளை வந்திருக்கலாம் உள்ளே வரும்போது, ஆனால் வெளியே போகும்போது நிரப்பப்பட்டவர்களாக போகணும். எல்லாரும் கேட்போம், நிரப்புங்கப்பா உங்கள் வல்லமையினால ஆண்டவரே, உம்முடைய அக்கினியினால நிரப்பணும் ஆண்டவரே. அந்த அபிஷேகம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. நுகங்கள் முறிக்கப்படணும், மேல் இருக்கிற எல்லாம் சுட்டெரிக்கப்பட்டு போகத்தக்கதாக. Oh glory, glory, glory Jesus. Thank you Lord. நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே, நிரப்புங்கப்பா உங்க அக்கினியாலே. நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே, நிரப்புங்கப்பா உங்க அக்னியாலே. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, ஆவினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க. எல்லாரும் சேர்ந்து ஆமென். ஆவினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. நிழலை தொடுவோர் சுகத்தை பெறணும், கச்சையை தொடுவோர் அற்புத பெறணும். நிழலை தொடுவோர் சுகத்தை பெறணும், கச்சையை தொடுவோர் அற்புதம் பெறணும். பேதுரு போல் என்ன நிரப்பிடுங்க, பவுலை போல் பயன்படுத்திடுங்க. பேதுரு போல் என்ன நிரப்பிடுங்க, பவுலை போல் பயன்படுத்திடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, ஆவினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். மூழ்கணுமே நான் மூழ்கணுமே, ஆவினாலே மூழ்கணுமே. மூழ்கணுமே நான் மூழ்கணுமே, ஆவினாலே மூழ்கணுமே.
நிரப்பிடுங்க என்ன எல்லாரும் கைகளை தட்டி ஆமென். ஆவினாலே நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. ஓ லராரியா தரமோ வல்லமையாலே நிரப்பிடுங்க. திருவெள்ளாமும் அக்கினி நதியா என்னை கொண்டு நீங்க சொல்லுங்க, என்னை கொண்டு திருவெல்லாம் நான் போகிற இடத்துல ஆண்டவரே அக்கினி நதி பாயணும். அப்படி நிரப்பு ஆண்டவரே. நதியாய் பாய்ந்திட செய்திடுங்க செய்திடுங்க செய்திடுங்க. நதியாய் பாய்ந்திட செய்திடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க. ஆவினாலே நிரப்பிடுங்க நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க. வல்லமையாலே நிரப்பிடுங்க நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க. ஆவினாலே நிரப்பிடுங்க. ஆவினாலே நிரப்பிடுங்க ஒரு புதிய அபிஷேகம். வல்லமையாலே காலியாய் போகக்கூடாது. நிரப்பப்பட்ட ஒரு அனுபவம். ஆவினாலே நிரப்பிடுங்க நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க. வல்லமையாலே நிரப்பிடுங்க. நன்றியோடு கூட எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, அந்த அபிஷேகம் இல்லைன்னா, அந்த அபிஷேகம் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அந்த வல்லமை தான் நம்ம ஆண்டவருக்குள்ளே நிலைத்திருக்க நிற்க செய்கிற ஒரு கிருபை. ஆண்டவர் சொல்ற, நான் உங்களை திக்கற்றவளா விட. அப்படி யோசிக்கும் போதே தனிமை வந்துவிடும். ஆண்டவர் எங்களை விட்டுட்டு போயிட்டாரு. 3 வருஷம் எங்களோடு இருந்தார், எங்களை விட்டுட்டு போயிட்டார். ஆண்டவர் சொன்னார், இல்லை ஒரு நாள் நான் உங்களை திக்கற்றவளா அநாதிகளா இல்லையே, ஆண்டவர் எங்கள் கூட இருந்த ஆண்டவர் இல்லையே என்று அந்த ஏக்கம் இல்லாதபடி நான் போகிறது நலமாய் இருக்கும். போவேன், நானா பரிசுத்த ஆவியானவரை தேற்றரவாளரை உங்களுக்கு அனுப்புவேன். கரங்களை தட்டி, எஸ், அந்த தேற்றரவாளன் இப்போது எந்த சோர்வுற்ற நிலைமையில் இருந்தாலும் கர்த்தர் தேற்றும்படியா ஒரு புதிய அபிஷேகத்தினால ஆண்டவர் நிரப்பணும், ஆண்டவர் நிரப்பணும். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Lord. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Thank you Holy Spirit. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆண்டவருக்குள்ள இன்னுமா நிலைச்சிருக்க, அபிஷேகத்தில் நிரம்ப, ஆண்டவரே உம்மை துதிக்க போற்ற, ஆண்டவரே ஒரு புதிய அபிஷேகத்தினால நிரப்பணும் நிரப்பணும். இன்னும் தூதிப்பே, இன்னும் போற்றுவே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே சொல்லுங்க. நீங்க வாயை திறந்து அந்த வார்த்தையை சொல்லி ஆண்டவரை இன்னும் தூதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன், எந்நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், எந்நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் தூதி. கரங்களை உயர்த்தி வாயை திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி, எஸ் லார்ட், இன்னும் ஆண்டவரே இவ்வளவு நேரம் இருந்ததல்ல, இத்தனை நாள் இருந்ததல்ல, இன்றைக்கு நான் இன்னுமாய், ஆமென், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பாயம் என்னை சூழ்ந்தாலும், அப்படிப்பட்ட நிலைமையில அநேகர் இங்க நின்று கொண்டிருக்கிறீங்க. மரணத்தின் பயம் உன்னை அழுத்தி கொண்டிருக்கிறது. உன்னால மேற்கொண்டு போக முடியல. அப்படியே தடுத்து நிறுத்துகிறது அந்த பயம், மரண பயம். இயேசுவின் நாமத்துல, ஓ இயேசுவின் தழும்புகளால் குணமாக்கிடுவே, மீண்டும் எழுப்பிடுவே, பலன் கொடுத்திடுவே. உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவே. இன்னும் தூதிப்பே, இன்னும் போற்றுவேன். சேர்ந்து
ஆண்டவரை ஆராதிக்கலாம். எல்லாரும் இந்த வரிகளை பார்த்து பாடி எஸ் எஸ் லார்ட். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும், நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும், எந்தன் கல்லறையில் கல்லை புரட்டிடுவே, என்னை மறுபடியும் உயிர்த்தெழச் செய்வே. எந்தன் கல்லறையில் கல்லை, மரண பயத்திலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கினார். அந்த மூடப்பட்ட கல்லறையின் கல் புரட்டி தள்ளி விடுதலை செய்த ஆண்டவர். ஆமென். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, இன்னும் தூதி, நல்ல கைகளை தட்டி. ஆமென். Let's worship the Lord. தேவ மகிமை, தேவ வல்லமை இறங்கட்டும். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர், நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர், நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர், நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன். எஸ் லார்ட். இன்னும் ஆமென். எல்லாரும் இது உங்களுடைய நேரம். தேவனை நீங்க ஆராதிக்கிற உங்களுடைய உரிமை, உங்களுக்கு கிடைத்த ஸ்லாக்கியம். ரெண்டு கைகளை உயர்த்தி முழு பலத்தோடு, முழு ஆத்துமாவோடு ஆராதிப்பேன். ஆமென். glory. இன்னும் துதிப்பேன், எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் உம்மை ஆராதிப்பேன். கரங்களை தட்டி இன்னும் தூதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் உம்மை ஆராதிப்பேன். ஆண்டவரே, எந்த சூழ்நிலையானாலும் மரணத்தின் கட்டுகள் ஆண்டவரை கடந்து போக, ஆண்டவரை மீண்டும் என்னை உயிரோடு எழுப்பி அந்த மரண பயத்தை நீக்கி என் ஆண்டவருக்காக நிலைத்து நிற்க கர்த்தர் கிருபை செய்து ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதி. கரங்களை தட்டி yes Lord, we receive the blessing. ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய அபிஷேகம், ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அங்க பெற்றுக்கொள்ளுகிற நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து போகும்படியா யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 5வது வசனம் முடிய உள்ள வசனத்தை நாம் எல்லாரும் எழும்பி நின்று எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். யோவான் 15ஆம் அதிகாரம் 1லிருந்து 5 வசனங்கள் எல்லாரும் எடுத்துக்கிட்டு நின்று வாசிப்போம். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரன். என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை கனிகளை கொடுக்கும்படி நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தில் நீங்கள் எப்பொழுதும் சுத்தமாக இருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால்
அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. கண்களை மூடி ஜெபி. பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, இன்றைக்கும் இந்த வார்த்தை உம்முடையது, வல்லமை உம்முடையது. இந்த வார்த்தை ஜீவன் உள்ளது, எங்களை உயிர்ப்பிக்கிறது. ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசும். எங்கள் உள்ளான மனிதன் உயிர்ப்பிக்கப்பட, பலப்பட கர்த்தருடைய வார்த்தை ஆண்டவரே நீர் எங்களோடு பேச வேணுமா ஜெபிக்கிறோம். கேட்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படட்டும். உடைய வார்த்தை வெறுமையாக திரும்பாதபடி அதன் காரியத்தை நிறைவேற்றட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. உட்காருவோம். கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருங்கள் என்கிற ஒரு தலைப்பில் தான் இன்றைக்கு நான் பேச போகிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த திராட்சை செடி வேதத்தின் முழுவதுமாக நீங்கள் ஏராளமான இடத்துல பார்க்கலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த திராட்சை தோட்டம், மாதுளம் பழம், இதெல்லாம் உங்களுக்கு இலவசமாக நான் கொடுக்குறேன், அந்த தேசத்தில் கொடுப்பேன், பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்று ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு சொன்னார். பிறகு இந்த திராட்சை செடி யார் என்றால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், இஸ்ரவேல் ஜனங்கள். அவர்களைத்தான் ஆண்டவர் சொல்கிறார் திராட்சை செடி. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஏசாயா 5ஆம் அதிகாரம் 1 நாம் வாசிப்போம். நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மேடு என்று சொல்லுகிறது நாடு. அந்த மேட்டில் எனக்கு திராட்சை தோட்டம் மகா செழிப்பான. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். உன் நிமித்தமாய் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவர் இந்த திராட்சை செடியை உலகம் எங்கிலும் நாட்டியிருக்கிறார். வசனம் மேலும் நாம் வாசிப்போம். அவர் அதை வேலி அடைத்து, ஆமென், அதில் உள்ள கற்களை பொறுக்கி. சரி, இங்க எத்தனை பேர் திராட்சை தோட்டத்தை பார்த்துக்கிறீங்க? ஆமாம், பெங்களூரில் இருக்கிறவங்க காண்பிக்கிறீங்க. பெங்களூரில் அதிகமாக இருந்தது. வேற எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியல. எங்கே? ஈரோடு. சரி, ஒரு பந்தல் இருக்கும், கம்பங்கள், கல் கம்பங்கள் நட்டிருப்பாங்க. அதில் அப்படி பரவலாக இருக்கும். கீழே போய் தான் திராட்சை கனிகளை பறிப்பார்கள். சுற்றிலும் அது வேலி அடைக்கப்பட்டிருக்கும். அதை தான் ஆண்டவர் சொல்றார், அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி. ஆமென், ஆமென். கற்களை ஏன் பொறுக்கணும்? கற்கள் அந்த திராட்சை செடியை நெருக்கி போடும். ஆண்டவர் முதல்ல அந்த கற்களை பொறுக்கி அதுல நற்குல திராட்சை செடிகளை, ஆமென், கற்களை பொறுக்கின பிறகுதான் நடுறார். நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தின பிறகு அவர் தாமே சீர்படுத்தி, சிறப்படுத்தி, பலப்படுத்தி நிலை நிறுத்துவார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அப்போ ஒவ்வொருவரும் சீர்பட வேண்டும், நிலை நிறுத்தப்பட வேண்டும். அப்போ ஆண்டவர் அதை விரும்புகிறார். அதை எல்லாத்தையும் சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, அதாவது கல்லெல்லாம் பொறுக்கின பிறகு நட்டா அது உறுதியாக நிற்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த கல் இன்னொன்றும் செய்யணும், வெயில் அதிகமாக இருந்தாக்கா அந்த தண்ணியை அது எடுத்துடும். அதனால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பூமி அது நல்ல மண் வளமாக இருந்தால் தான் நல்ல கனிகளை கொடுக்க முடியும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஒரு ஆலையை உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அது கசப்பான பழங்களை தந்தது. இன்னைக்கு ஆண்டவருடைய ஒரு வேதனையான ஒரு காரியத்தை சபையோடு சொல்றார். நான் இப்படி கல்லை பொறுக்கி அதுக்கு வேலி அடைத்து அது நல்ல செழிப்பான ஒரு திராட்சை கனிகளை கொடுக்கக்கூடியதா, அதில் ஏற்கனவே நல்ல கனி கொடுக்குன்னு சொல்லி ஆண்டவர் ஒரு
ஆலையை உண்டு பண்ணி இருக்கிறார். இப்போ எதிர்பார்ப்பு இருக்கிறது, நான் நட்ட மரம் கனி கொடுக்கும், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிறகு தரும் என்று காத்திருந்தால் அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. அதை வச்சு திராட்சை ரசம் எடுக்க முடியுமா? யாராவது குடிப்பாங்களா? பழத்தையும் சாப்பிட முடியாது, அந்த திராட்சை ரசத்தையும் சாப்பிடணும். மூன்றாவது, எருசலேமின் குடிகளே, யூதாவின் மனுஷரே, எனக்கும் என் திராட்சை தோட்டத்துக்கும் நியாயம் தீருங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க. நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலை, நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையும் அதற்கு இனி செய்யலாம். நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு நான் அது கனி கொடுக்கும்படியா என்ன வேலையெல்லாம் செய்யணுமோ செஞ்சிருக்கிறேன். ஏன் இன்னும் கனி கொடுக்கல? அப்படியே இருக்குது, மந்த நிலைமையில் இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த பொல்லாத கொரோனாவுக்கு பிறகு சபைகள் நாசமாக போச்சு, விசுவாசிகள் நாசமாக போனாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்தில் அவங்க நிற்க முடியல, தடுமாற்றம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் நல்ல வசதிகள் வந்துருச்சு. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு செய்யாத வேலை என்னையா இருக்குது? நான் உங்களை ஆசீர்வதிக்கலையா? நான் உங்களுக்கு சுகத்தை தரலையா? சமாதானத்தை தரலையா? உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கலையா? உங்கள் பிள்ளைகள் எல்லாம் நல்ல கல்வியை கொடுக்கலையா? உங்கள் பிள்ளைகள் நல்ல கல்வியை கற்ற பிறகு நல்ல நிலைமையில் வேலை செய்யலையா? இதெல்லாம் செய்திருக்கிறேன், ஆனாலும் நீங்கள் கசப்பான கனியை தான் தரீங்க. பிறகு 5வது வசனம், இப்போதும் நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்ததை உங்களுக்கு அறிவிப்பேன், அதன் வேலையை எடுத்து போடுவேன், அது மேய்ந்து போடப்படும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஆண்டவர் சொல்றார், வேலியை போட்டிருக்கிறார். 2வது வசனத்தில் வேலியை போட்டார். வேலி போட்ட பிறகு தான் நட்டிருக்கிறார். கல்லை பொறுக்கின பிறகு தான் செடியை நட்டிருக்கிறார். இப்போ அவரே வேலி எடுத்து போடுவார். வேலி எடுத்து போட்டால் நம்ம எல்லாருக்கும் தெரியும், வேலி இல்லைன்னா மேய்ந்து போடப்படும். வேலி போட்டாலேயே மிதிச்சுட்டு மாடு போய் மேய்ந்துடும். வேலி இல்லைனாக்கா அது சுத்தமாக நாசப்படுத்தப்படும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 6வது வசனம், அதை பாழாக்கி விடுவேன், அதன் கிளை நறுக்கப்படாமலும் களை கொத்தி எடுக்கப்படாமலும் போவதினால் முட்செடியும் நெருஞ்சிலும் முளைக்கும், அதன் மேல் மழை பெய்யாதபடிக்கு மேகங்களுக்கும் கட்டளையிடுவேன் என்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த நாற்று யாரு? இந்த திராட்சை செடின்னா என் ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், யூதா கோத்திரம். இதை நான் நாட்டி வச்சிருக்கிறேன். அது ஏன் மேட்டில், என்னுடைய நான் உங்களுக்கு கொடுத்த தேசத்தில் அது இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு செல்லும் வழியில் அவர் பிரியா விடை பெறுகிறார். யோவான் 14ஆம் அதிகாரத்தை கடைசி வசனங்களை நீங்கள் பார்க்கும்போது, யோவான் 14, நான் பிதாவில் அன்பாயிருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்ட கொஞ்சம் முன்னால உள்ள வசனம், நான் போவேன் என்றும் திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்றும் நான் உங்களிடனே சொன்னதை கேட்டிருக்கிறீர்களே, நீங்கள் என்னில் அன்பாய் இருக்கிறீர்களா இருந்தால் பிதாவிடத்திற்கு போகிறேன் என்று நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள். ஏனென்றால் என் பிதா என்னிலும் பெரியவராய் இருக்கிறார். இது நடக்கும்போது நீங்கள் விசுவாசிக்கும்படியாக நடப்பதற்கு முன்னமே இதை உங்களுக்கு சொன்னேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோம். நம்முடைய தேவன் நல்ல தேவன். ஒரு நல்ல ஆமென் சொல்லுவோம். எனக்கு மாத்திரம் நல்லவர் இல்லை, நீங்க ஆமென்னு சொல்லலையே. கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் நல்லவர். அவர் என்ன சொல்றாருன்னா, இதை நான் செய்யும் முன்பாகவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க, நான் எஜமான், நீங்க வேலைக்காரர் அல்ல, நீங்கள் எல்லாரும் என்னுடைய இந்த நண்பர்கள், என்னுடைய சிநேகிதர் என்று சொன்னாரா? ஒரு ஆமென் சொல்வோம். அதனால நான் உனக்கு ஒன்னத்தையும் மறைத்து வைக்கல. நீ என்னுடைய மனவாட்டியா இருக்கிற. மனைவி கிட்ட ஒன்றும் யாரும் மறைக்கிறதில்லை. யாராவது திருட்டு பசங்க மறைச்சா அதுக்கு நமக்கு பொறுப்பு இல்லை.
பொதுவாக மறைக்கிறது இல்லை. ஆண்டவருக்கு சோதனை. அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களையும் என்னையும் அவருடைய மனவாட்டி ஸ்தானத்தில் தான் வச்சிருக்கிறார். அதனால் ஆண்டவர் நமக்கு முன் குறித்தே அதை சொல்லுகிறார். நடப்பதற்கு முன்னமே இதை உங்களுக்கு சொன்னேன். இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில் இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. ஆமென், ஆமென். நான் உங்களுக்கு எவ்வளவு எச்சரிப்பு கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டேன். நான் எச்சரிப்பை முன்னமே உங்களுக்கு சொன்ன பிறகு இப்போது உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறீங்க, என்னுடைய கரத்தில் இருந்து ஒருவனும் உங்களை பறிக்க முடியாது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்வோம். அப்படி என்றால் ஆண்டவருடைய பலத்த கரங்களுக்குள்ளே அடங்கி இருக்கும் போது ஏற்ற காலத்தில் உயர்த்துகிறார். ஆண்டவர் இயேசுக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ள வந்த உடனேயே அப்படியே ஒரு செழிப்பு வரனா அது பொய். படிப்படியாக தான், கொஞ்சம் கொஞ்சமாக தான் நாம் எப்படி ஆண்டவருக்குள்ள நிலைத்திருக்கிறோமோ அப்படி தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு செடி கூட மரமோ செடியை வச்ச உடனேயே அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கிறது. ஆண்டவருக்கு தெரியும் அது வேர் பிடிக்கணும். அந்த ஆணி வேர் ஆழத்தில் பிடிச்சி அந்த ஆணி வேர் தான் அந்த மரத்துக்கோ செடிக்கோ தேவையான எல்லா உணவை அது எடுத்து தருகிறது, தண்ணீரை உறிஞ்சி குடிக்கிறது. ஆமென். அப்படி ஒரு காலம் இருக்கிறது கனி கொடுக்க. ஆண்டவர் என்ன சொல்கிறார், நீங்கள் என்னிலே நிலைத்திருந்தா மிகுந்த கனிகளை கொடுப்பீங்க. ஆமென். கொடியானது தானாய் கனி கொடுக்கிறது இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நிறைய பேர் எனக்கு திறமை இருக்கிறது, தாளந்து இருக்கிறது, என்னால் எதையும் செய்து சாதிங்க. நான் நிறைய அப்படி யோசிக்கிறது உண்டு. ஒரு கிளையை அதாவது கொஞ்சம் பறித்து வச்சுருந்தா நல்லா இருந்தது, கொண்டு வந்து இங்கே வைக்கணும். ஒரு ஆராதனை ஆரம்பிக்கும் போது நான் கொண்டு வந்தேன்னு வச்சுங்க, அதை இங்கே வைக்கிறேன். இங்கே வச்சுருந்தா அது நல்லா பச்சையாக தான் இருக்கும். இருக்குமா இருக்காது, கொஞ்சம் நேரம் ஆகும் வாடுறது. பச்சையாக இருக்குது, நல்லா இருக்குது, ஆனால் செடியோட நிலைத்திருக்கல. கொஞ்ச நேரம். அநேக பேர் நிறைய நமக்கு ஆசீர்வாதங்களை தந்திருக்கிற கொஞ்ச நாளைக்கு நிலைத்திருக்கும், பிறகு அது வாடி போயிடும். நீ அவரோடு நிலைத்திருந்தாதான், அவருக்குள்ளே இருந்தாதான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். செடி வேர்பற்றி இருக்கிறது, அந்த செடியிலிருந்து கிளை வருகிறது. ஆண்டவர் சொல்றாரு, நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஆமேன், ஆமேன். கொடியானது திராட்சை செடியில நிலைத்திருந்தா கனி கொடுக்கும். இப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், அந்த நிலைத்திருத்தல் நம்முடைய ரட்சிப்பை குறித்து சொல்லுகிறது. நாம பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறான், பஞ்சமோ பசியோ நிர்வாணமோ வருங்காரியமோ நிகழ்காரியமோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்காது. ஆமேன். நல்லா ஆமேன் சொல். சூழ்நிலைமைகள் இருக்கும், போராட்டம் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். பிரச்சனை இல்லாத மனுஷனே கிடையாது. ஆனால் அவற்றுக்கு மத்தியில் ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தருடைய நாமம் பலத்த கோட்டை, நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாய். ஆண்டவருக்குள்ளே வந்துட்டாதான் நீ சுகமாய் இருப்ப. அவர் பலத்த கோட்டையாக இருக்கிறார். கோட்டையை தகர்த்து ஒரு எந்த எதிரியும் உள்ளே வர முடியாது. நம்ம வேலூரில் கோட்டை இருக்கிறது, எத்தனை பேர் பார்த்துருக்குறீங்க? பொம்மாரெடி திம்மாரெடி ரெண்டு பேர் கட்டினாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவன் கட்டியிருக்கிறான் பாருங்க, பெரிய பெரிய கல், அதை தகர்க்க, அதை அசைக்கவே முடியாது. ஒரு இப்படி வட்டமாக மேலே அந்த காவல் கோபுரத்தில் வச்சிருக்கிறான், பெரிய கல். அதுக்கு சிமெண்ட் எல்லாம் இல்லை. யார பார்த்தீங்களா? சிமெண்ட் இருக்குதா? அவ்வளவு ஹை டெக்னாலஜி. ஒரு கல்லோடு கல் இப்படி இணைஞ்சு இப்படி ட்ரையாங்கிள் ஷேப்பில் போட்டு அதுக்குள்ளே அப்படி பின்னி இருக்கிறா. அது இதை விட அகலமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை விட அகலமாக இருக்கிறோம்.
சரி, இவ்வளோ ஸ்ட்ராங்காக கட்டினேன், அப்புறமும் ஏன் உனக்கு சந்தேகம் வருது? யார் வர முடியும்? கதவை யார் பார்த்துக்கிறீங்க? வேலூர் கோட்டையில் கதவு 5:30 மணிக்கு சாத்திடுறாங்க. 2 பேர் ஒருத்தர் தான் பார்த்து போய் பாருங்க. பெரிய கதவு, இதை விட உயரமான. எப்போ சொன்னீங்க சிஸ்டர்? 17th century, 1570. ஏறக்குறைய 500 ஆண்டுகளுக்கு மேலாகி இன்றைக்கும் அந்த கதவு அப்படியே தான் இருக்குது. கோட்டை நல்ல பெரிய கல்லில் உறுதியாக கட்டப்பட்டிருக்குது, கதவு இருக்கிறது. ஆனாலும் அவனுக்கு பயம் வருது. அதை சுற்றிலும் அகழியை வச்சிருக்கிறான். அந்த அகழி தண்ணி மாத்திரம் இல்லை, அந்த அகழியில் குதித்து ஏரியெல்லாம் வர முடியாது. ஆனாலும் அந்த தண்ணிக்குள்ளே முதலையை விட்டுருந்தான். அப்படியே யாராவது தண்ணிக்குள்ளே குதிச்சு ஏறி வந்துடுவானா? அவ்வளவு லேசாக வர முடியாது. ஏன்னா அந்த கோட்டையை சுற்றிலும் ஒரு 10 அடியா 20 அடியா தெரில, நீங்கள் பார்த்தா சொல்லுங்கள். அங்கங்கே ஒரு காவல் கோபுரம் இருக்கிறது. அங்கே ஒருத்தர் நின்றுட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அன்னைக்கு டெலஸ்கோப்பெல்லாம் கிடையாது. அவங்க கண்ணெல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருந்தது. ஆமேன்னு சொல்லுவோம். யாரும் தெரில. அங்கிருந்து ஒருத்தன் ஓடி வரான்னு சொல்லி சொல்கிறாங்க. யுத்தத்திலேருந்து ஒருத்தன் ஓடி வருகிறான். அப்படி அந்த காவல் கோபுரத்தில் நிற்கிறவன் அப்படி தூரத்தில் வருகிறவளை பார்க்குறான். தூரத்தில் வருகிறவன் பார்த்த உடனேயே எக்காலத்தை ஊதுறான். கையில் எக்காலம் இருக்கிறது. கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு சிலையை வச்சுருந்தாங்க, அதுக்கு லைட்டெல்லாம் போட்டிருந்தாங்க. அது ஜனங்களுக்கு என்னத்துக்காக இந்த காவல் கோபுரம்? அதுக்கு பேர் ஆங்கிலத்தில் வாட்ச் டவர், காவல் கோபுரம். ஆண்டவர் சோதனை இவ்வளவு பாதுகாவல் இருக்கிறது. ஆனாலும் எதிரி வரதான் செய்யறான். எந்த பீரிங்கும் அதை தகர்க்க முடியாது. அன்றைக்கு இருந்த பீரிங் இருந்தது, ஆனால் அவ்வளவு அதை தகர்க்கக்கூடிய அளவில் இல்லை. தகர்க்காததுனால்தான் இன்னைக்கு வரைக்கும் அது இருக்குது. ஒரு ஆமேன்னு சொல்லிடுவோம். அப்படி இதை விட ஆண்டவர் சொல்றார், அவருடைய நாமம் பலத்த கோட்டை. இந்த கோட்டையை காட்டும் ஆண்டவர் கர்த்தருக்குள்ள நீ இருக்கும்போது உன்னை யாருமே தொட முடியாது. பலத்த கோட்டை, நீதிமான் அதற்குள்ள ஓடி ஆமேன்னு சொல்லுவான். வெளியே இருந்தேன்னா உனக்கு பாதுகாவல் இல்லை. எரிகோ அந்த கோட்டை அந்த சுவற்றில் ராகாப் இருக்கிறான். அவங்க இறக்கி விடும்போது அவர் அவங்க சொல்கிறாங்க, வேவு பார்க்க போனவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த சிவப்பு நூல் கயிறு இந்த ஜன்னலில் தொங்கி இருக்கும்போது அந்த வீட்டை நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம், அந்த வீட்டில் இருக்கிறவங்கள நாங்கள் கொல்ல மாட்டோம். ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே இருந்தால் தான் நாங்கள் கொல்ல மாட்டோம். இந்த வீட்டு உனக்கு அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம். இந்த வீட்டுக்கு வெளியே இருந்தால் நாங்கள் யாரும் தெரியாது. இது ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட். ராகாப் அந்த வேவு பார்க்கிறவளோட ஒரு ஒப்பந்தம் செய்கிறான். ஏன்னா உங்களை நான் காப்பாற்றி விட்டிருக்கிறேன், ராஜாவின் கையில் நீங்கள் பிடிபடாதபடி உங்களை காப்பாற்றி. இந்த பக்கமாக கோட்டை கதவு பூட்டப்பட்டது. அவன் அந்த சுவர் வழியாக இறக்கி விடுறான். இந்த சுவரில் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னவென்றால், ஆண்டோடைய வார்த்தை எவ்வளவு சத்தியம் உள்ளது. அந்த எரிகோ கோட்டை முழுசுமாக இடிந்து விழுந்தது. ஆனால் ராகாபுடைய வீடு மாத்திரம் அப்படியே நிற்கிறது, விழலை, கரங்களை போயாச்சு. அப்படி என்றால் அது பலத்த கோட்டை. அந்த ஒப்பந்தம் இருக்கிறது. தேவனுடைய ஊழியக்காரருக்கு வேவு பார்க்க வருகிறவளுக்கு அவள் உதவி செய்ததுனால கர்த்தர் அவளுக்கு உதவி செய்தார். ராகாமுடைய பேர் இயேசு கிறிஸ்துவுடைய வம்ச வரலாறுல வந்துருச்சு. ஆமென் சொல்லுவோம். அப்போது ஒரு சின்ன காரியத்தை ஆண்டவருக்காக செய்யும்போது பெரிய ஒரு பட்டியல்லையே உன் பேர் வரணும்னா நாம் ஒரு காரியத்தை ஆண்டவருக்காக செய்யலை, ஆண்டவருக்குள்ளே நிலைத்திருக்கவில்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் அப்படி ஒரு வேளை என்னால் சாதிக்க முடியும் என்று நினைத்திருந்தான். ஆனால் தேவன் சொல்கிறார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்று செய்யக்கூடாது. அந்த யோவான் 15:5 இயேசு தன்னை உண்மையான திராட்சை செடியாகவும் விசுவாசிகளை அதன் கொடிகளாகவும் கிளைகளாகவும்
உருவகப்படுத்துகிறார், கம்பேர் பண்றார். ஆமேன், ஆமேன். இயேசுவில் நிலைத்திருந்து, அதாவது தொடர்ந்து, கான்ஸ்டன்டா, உறுதியா அதிலே நிலைத்திருக்கணும். ஆவிக்குரிய கனி தரும் வாழ்க்கையை வாழ்வதே இதன் முக்கியமான கருத்து. நீங்கள் நிலைத்திருக்கணும் சொல்றது, அவருக்குள்ள தொடர்ந்து நாம் நிலைத்திருக்கும் போது ஆவிக்குரிய கனியை தந்து, ஆவிக்குரிய கனி என்னவென்று பார்க்கும்போது அன்பு, சந்தோஷ, சமாதானம். கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற உங்களுக்கு தான் அந்த அன்பு, சந்தோஷ, சமாதானம். கிறிஸ்துவுக்கு வெளியே இருந்தேன்னா உனக்கு பயம், மரண பயம். ஆண்டவருக்கு சோதரம். வியாதி வந்தால் நமக்கு அறக்குறையாக கொஞ்சம் மருத்துவம் தெரியும். இங்கே பின்னால் கொஞ்சம் முதுகில் வலி வந்த உடனே கிட்னி ஃபெயிலியர் ஆச்சா, இங்கே கொஞ்சம் வலி வந்த உடனே ஹார்ட் அட்டாக் வந்துடுமா? ஆனால் டாக்டரு உடனே உனக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு சொல்லலை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. யோவான் 15:3-4 வசனங்களை வாசிப்போம். உங்களுக்கு நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாய் இருக்கிறீர்கள். ஆமேன். வார்த்தையினால நாம கழுவப்பட வேண்டும். அந்த வார்த்தை நமக்குள்ள போனாதான். ஹலோ, open your heart and receive. இருதயத்தை திறந்து தேவனுடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அப்பொழுதே நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். வார்த்தை உள்ள போக 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 நாம் சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஒரு ஆமேன் சொல்வோம். இதை நான் சொல்லும்போது எனக்கு இன்னைக்கு காலில் நான் போய் வாஷிங் மிஷினை ஆஃப் பண்ணிட்டு வந்தேன். ஃப்ரண்ட்டு லோடா, ஃப்ரண்ட் லோடு இருந்தால் இப்படி சுற்றுது, டாப் லோடாக இருந்தால் இப்படி சுற்றுது. ஆக மொத்தத்தில் அந்த வார்த்தை, அந்த தண்ணி சுற்றி 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 அதான் சொல்லுது. போடும்போதே சொல்லுது 45 நிமிஷம் 1 மணி நேரம் லைட் காட்டுதா. காட்டின பிறகு அப்படியே அது பிழிஞ்சு ட்ரை பண்ணி எல்லாம் முடிக்கும்போது அது காட்டிக்கிட்டே இருக்குது. முடிஞ்ச பிறகு ஒரு ப்ளீப் சத்தம் வருது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த ப்ளீப் சத்தம் எக்கால சத்தம். நாம் முழுசுமா அப்படியே ஆண்டவருடைய வார்த்தையினால் கழுவி சுத்திகரிக்கப்பட முழுசுமா முடிஞ்ச பிறகு, பூரணம் அடைஞ்ச பிறகு எக்கால சத்தம் தொனிக்கும். யாருக்கு? ஆண்டவரை நேசிக்கிற கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற ஒருத்தருக்கு மாத்திரம் அது இருக்கும். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால், ரட்சிக்கப்பட்டேன், சபைக்கு போகிறேன், காணிக்கை கொடுக்குறேன், எல்லாம் செய்கிறேன், ஆனால் அவருக்குள்ளே நிலைத்திருக்கிறியான்றது தான் முக்கியம். இது உனக்கும் அவருக்கும் உள்ள ஒப்பந்தம். ஆமேன். இட்ஸ் a covenant between you and God. It's not between you and your pastor. It is not between you and your church. It is between you and God. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள்ள steadfast, abide in me, I will abide in you. நீங்கள் என்னில் நிலைத்திருங்க, நான் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது. நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் என்று இயேசு உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறவராயிருக்கிறார். அவருக்குள்ள நிலைத்திருந்தால் நமக்கு இளைப்பாறுதல். 14 யோவான் 14:24 23 கூட கொஞ்சம் வாசிருங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால், ஆமேன் ஆமேன், கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லு. ஒருவன் என்னில் அன்பா இருந்தா, இன்னைக்கு அதான் இல்லையே. அன்பு இருந்தா நீ ஏன் நேற்று வரல, நீ ஏன் ப்ரேயருக்கு வரல, நீ ஏன் ஊழியத்துக்கு வரல, நீ ஏன் ஆராதனைக்கு வரல, அது என்னுடைய வேலையா? நீ ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவாயன்னா, ஆண்டவர் சொல்கிறார், நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால தேவனுடைய அன்பை விளங்க பண்ணுகிறார். ஆமென் சொல்லுவோம்.
வசனம் சொல்லுகிறது, ஒருவேளை நல்லவனுக்காக ஒருத்தர் மறிக்கலாம், ஆனால் பாவிக்கு யாரையா மறிப்பாங்க? அவர் தான் என் இயேசு, தேடி வந்தவர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்னில் அன்பாயிராதவன் ஆமேன் ஆமேன். நானா சிஸ்டர்? நானா இல்லை, இப்போ வாசிங்களா? நாங்கள் யார் அது? நாங்கள் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியார் நமக்குள்ள. ஒரு வசனம் சொல்லுகிறது, மண் பாண்டம், மண்ணான இந்த பாண்டத்துக்குள்ள மகிமையின் தேவன் வாசம் பண்ணுகிறார். ஆமேன். அப்போ ஆண்டவர் நம்மை மண் என்று தான் நினைவு கூறுகிறார். மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டா நீ மண்ணுக்கு திரும்புவாய். இது சாபம். ஆனா அதே சாபத்தை கர்த்தர் மாற்றி இந்த மண் பாண்டத்துக்குள்ள ஜீவனுள்ள தேவன் நமக்குள்ள வாசமா இருக்கிறார். இப்போது வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆமே, இப்போது உங்களுக்குள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கைக்கொள்ளவே மாட்டான். பிறகு நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதா இராமல் என்னை அனுப்பின அவரும் சொல்றாரு, இந்த வார்த்தை யாருடையதுன்னா பிதாவுடையது. இப்போது நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற வார்த்தை யாருன்னா இயேசு கிறிஸ்துவுடையது. அவர் சொல்றாரு, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், திராட்சை செடி வேதாம கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது அது பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள், இன்றைக்கு நீங்களும் நானும் கொடிகளாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவே திராட்சை செடி, இயேசுவே மூல ஆதாரம். நானே திராட்சை செடி. அந்த 1வது வசனத்தை வாசிக்கும் போது, நான் மெய்யான திராட்சை செடி, இயேசுவே ஆவிக்குரிய ஜீவன், பலன் மற்றும் எல்லாவற்றுக்கும் அடிப்படையானவர். அவர்தான் செடி. ஆமென். பிதா தோட்டக்காரர். ஆமென். இதை முடிச்ச பிறகு நான் கேட்பேன், பிதாவாகிய தேவன் திராட்சை தோட்டக்காரர், திராட்சை செடி, மெய்யான திராட்சை செடி இயேசு கிறிஸ்து, கொடிகள் நீங்களும் நான். இப்போ தோட்டக்காரர் கனி கொடுப்பாரா? செடி கனி கொடுக்குமா? கொடி கனி கொடுக்குமா? கொடி எப்போ கனி கொடுக்கும்? செடியில் நிலைத்திருந்தா. இப்போ கனி இருக்குதா இல்லையான்னு கொஞ்சம் தேடி பார்ப்போமே. அன்பு இல்லை, எனக்கு மூக்கு மேலேயே கோபம் வரும். ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீ மூக்கு மேலே எப்படி கோபம் வரும்? ஆண்டவர் சோதனம். கன்னத்தில் அரைஞ்சா மறு கன்னத்தையும் அதெல்லாம் இயேசுநாதருடைய காலத்தில். எங்கள் காலத்தில் அதெல்லாம் இல்லை பாஸ்டர். எனக்கு அடுத்த கண்ணும் அவன் கண்ணும். விசுவாசியான்ற எப்படி கோபம் வரும்? கோபம், மூர்க்கம், சண்டை, பிரிவினை எல்லாம் மாம்சத்தின் கிரியை. ரட்சிக்கப்பட்டா ஆமென், அன்பு, சந்தோஷ, சமாதானம், ஆவிக்குரிய இயேசுக்குள்ள ஆவிக்குரிய ஜீவன், பலன் மற்றும் எல்லாவற்றுக்கும் அடிப்படையானவர். அவரை பிரிந்து நாம் ஒன்றும் செய்துவிட முடியாது. ஆமென். அப்போ அவருக்குள்ள நிலைத்திருக்கணும். விசுவாசிகள் கொடி, நீங்கள் கொடிகள், நாம் இயேசுவை சார்ந்திருக்கும் கிளைகள். ஆமென் ஆமென். ஆரம்பத்தில் என்ன சொன்னேன்? திராட்சை தோட்டத்தில் பந்தல் போட்டிருக்கிறாங்க. செடி இங்கே இருக்குது, கொடி அது வரைக்கும் போயிருக்கு இல்லை, அப்படியே அந்த பந்தல் மேலே படர்ந்து வருது. அந்த கொடியில் கனி கொடுக்கிறது. கனி கொடுத்த உடனேயே அந்த செடியினுடைய, அந்த கொடியினுடைய அந்த பக்கத்தையும் நுனி பாகத்தையும் வெட்டிட்டாங்க. கனியை பறித்த உடனே வெட்டிட்டு அது அங்கேயே வெட்டி கீழே போட மாட்டான். எல்லாத்தையும் சேகரித்து தோட்டத்துக்கு வெளியே கொண்டு போய் எரிச்சிடுறான். அப்போது நம்மில் தேவையில்லாதது, ஆண்டவரை விசனப்படுத்தக்கூடிய காரியம் இருக்குமானா அது தோட்டக்காரன் தான் வெட்டி அதை வெளியே போடணும். நம்முடைய உயிர் மற்றும் ஆவிக்குரிய வளர்ச்சி இயேசுவுடன் நாம் கொண்டிருக்கும் ஐக்கியத்தை பொறுத்து தான். நம்முடைய உயிர்,
நம்ம சொல்றேன், யெகோவா ரஃபா யாரு? யெகோவா ரஃபா எங்க இருக்குது? யாத்திராகம் 15:26. நானே உன் பரிகாரியான கர்த்தர், நான் உன்னை சுகமாக்குகிற கர்த்தர். ஐ அம் த ஹீலர். சுகமாக்குகிற கர்த்தர். Send thy word and heal me. உம்முடைய வசனத்தை அனுப்பி என்னை குணமாக்க. அந்த வார்த்தை தான் இன்னைக்கு சாட்சி சொன்ன ஒவ்வொருத்தரையும் குணமாக்கினது. எங்களுடைய ஜெபம் இவங்களுடைய ஜெபம் இல்லை, ஆண்டவருடைய வார்த்தை உன்னை குணமாக்கினது. நிலைத்திருத்தல், அபாய்டிங். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தான். இயேசுவின் வார்த்தைகளிலும் அன்பிலும் தொடர்ந்து நிலைத்திருப்போம். மத்தேயு 13:21. ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடறல் அடைவான். இந்த பாறை மேல விழுகிற அந்த விதை முளைக்குது, கொஞ்ச காலம் தான் இருக்குது. பிறகு வாசிங்க, என்ன வந்தா போயிடும். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் வசனத்து நிமித்தமா உனக்கு உபத்திரம் வருது சொல்லல. ஆண்டவருடைய வசனத்து நிமித்தம், ஆண்டவருக்காக நீ வாழ்கிறது நிமித்தமா உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனேயே இடறல் அடைவான். அது தீஞ்சு போயிடும். ஏன்னா வேர் பிடிக்கிறதுக்கு அதுல இடம் இல்லை, பாறையா இருக்கிறது. கொஞ்சம் மண் இருக்குமே, சும்மா நீங்கள் பாறை மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த காற்றில் அடிச்சுட்டு வந்த மண் இருக்கும். அதில் அந்த விதை போய் விழும்போது கொஞ்சம் அதில் ஈரப்பதமும் இருக்கும், வரும். ஆனால் கொஞ்சம் வரும்போதே இப்படி லௌகீக கவலை, உபத்திரம், போராட்டம் வரும்போது அது இல்லாமல் போயிடும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவர் சொல்ல என்னில் நிலைத்திருத்தல் அவசியம். கொலோசியர் 1:22-23. கொலோசியர் 1:22. நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்க கேட்ட வார்த்தை சுவிசேஷம். ஆமென். சுவிசேஷம் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கன்னி பிறப்பு. அவர் உலகத்தில் வாழ்ந்து பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். திரும்பவுமா வருவேன் என்று சொன்னார். அதுதான் இந்த சுவிசேஷத்தை உண்டாக நம்பிக்கை விட்டு அசையாமல். அப்போ இந்த வார்த்தை விதைக்கப்பட்டது 10 வருஷத்துக்கு முன்னால, 40 வருஷத்துக்கு முன்னால, 50 வருஷத்துக்கு முன்னால அந்த வார்த்தை அதிலே நிலைத்திருக்கணும். அப்போ நம்ம ஆண்டவருக்குள்ள மரண பரியந்தம், கடைசி பரியந்தம், அவருடைய வருகை பரியந்தம் நிலைத்திருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமா. 23. அந்த சுவிசேஷம் வானத்தின் கீழே இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. முழுவதுமா அவர் மேல சார்ந்து கொள்ளவன். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்று செய்யக்கூடாது. மனித முயற்சியால் ஆவிக்குரிய பலனை பெற முடியாது. இயேசுவின் கிருபையை மற்றும் வல்லமை அவசியம் என்பது நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது. தோட்டக்கார பிதா, இச்சூழல் பிதாவாகிய தேவன் திராட்சை தோட்டக்காரராக இருந்து கனி தரும் கிளைகளை சுத்தம் செய்து மேலும் கனி கொடுக்க செய்கிறார். அந்த வசனத்தை வாசிக்கிறீங்களா? 4 நினைக்கிறேன். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த 15:1-2. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா தோட்டக்காரர். என்னில் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ. பரிதாபம், நிலைத்திராவிட்டால், கனி கொடுக்காவிட்டால், ஆண்டவருக்காக வாழாவிட்டால் அதை அறுத்து போடுவேன் என்று சொல்கிறார். யோவான் 8:31 வாசிப்போம். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே எனக்கு சீஷராக இருப்பீர்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. யோவான் 12:24.
யோவான் 12:24. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததேயாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். சின்ன பிள்ளைகளாக இருந்தால் விளையாடும் போது ஒரு விதையை கொண்டு போய் கொஞ்சம் நம்ம கையில், இந்த சின்ன கையில் அப்படி மண்ணை கீறிட்டு அதில் போட்டு புதைச்சி வச்சோம். ஒவ்வொரு நாள் காலையும் என்னத்துக்கு போய் பார்க்குறீங்க, முளைக்குதா. எப்படி அந்த எண்ணம் வந்தது? முளைக்கும் என்ற நம்பிக்கை இருக்குது. அவன் பார்த்துருக்கிறான். இப்போ ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? நீ புதைச்சது உயிர் உள்ள வித்து, ஆனால் நிலத்தில் விழுந்த பிறகு அது சாகணும். இப்போ ஆண்டவருக்குள்ள ரட்சிக்கப்பட்ட பிறகு பாவத்துக்கு செத்து நீதிக்காய் பிழைக்கிறவளாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தை மறுபடியும் கடைசியாக நான் சொல்கிறேன். ஏசாயா 27:2-3 வசனங்களை வாசித்து நான் முடிக்கிறேன். நல்ல திராட்சரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும், அதை குறித்து பாடுங்கள். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி. ஆண்டவர் சொல்ற தண்ணீர் என்று சொல்ற தேவனுடைய வார்த்தை. அந்த தண்ணீர் பாய்ச்சலன்னா அந்த செடி செத்து போகும். வாசிங்க. அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவனும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். ஒருவனும் சேதப்படுத்தாதபடி இருக்கணும்னா பிசாசு சேதப்படுத்தாதபடி இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். ஆமென், ஆமென். ஆண்டவர் ஆவியானவர் தான் நாம விழுந்து போகாதபடி, பிசாசினால் வஞ்சிக்கப்படாதபடி காத்துக்கொள்ள வேண்டும். திராட்சை கொடியானது செடியில் நிலைத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்படியே இயேசு கிறிஸ்துவின் விசுவாசிகளாக நாமும் அவரோடு நெருங்கி ஜீவிக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய விசுவாசம் உறுதியாக இருந்து நம்முடைய ரட்சிப்பை நாம் காத்துக்கொள்ள முடியும். தன்னை திராட்சை செடி என்று இயேசு கூறும்போது இஸ்ரவேலர் அந்த கொடிகள் என்று அவர் தம்மோடு இணைக்கப்பட்டவர்கள் என்றும் உணர்த்துகிறார். அவரில் நிலைத்திருக்கும் போது அவருடைய போஷாக்கை பலனை பெற்று மிகுந்த கனிகளை கொடுப்போம். யோவான் 15:5. ஆண்டவருக்குள்ள நிலைத்திருந்தால் மிகுந்த கனி. இயேசுவின் வார்த்தைகளிலும் அன்பிலும் தொடர்ந்து நிலைத்திருங்கள். அன்பு, சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி பெற்று பூரணத்துக்குள்ளே கடந்து போவோம். ஆண்டவரே, உம்மில் நிலைத்திருக்க கூடாதபடி உமக்கும் எனக்கும் பிரிவினை உண்டாக்குகிற பாவத்தையும் அக்கிரமத்தையும் எனக்கு மன்னித்து உம்மோடு உறவை புதுப்பித்து கொண்டு உமக்குள்ளே நிலைத்திருக்க கனி கொடுக்க எனக்கு உதவி செய்யும். அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்மில் நிலைத்திருக்க கூடாதபடி உமக்கும் எனக்கும் பிரிவினை உண்டாக்குகிற பாவம் அக்கிரமத்தை எனக்கு மன்னிக்கணும். ஆண்டவரே, அவர் அந்த தோட்டத்தை சுத்தம் செய்கிறார். அவருடைய வார்த்தை சுத்தம் செய்கிறது. இன்றைக்கும் தேவன் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நாம் அவர்களை நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்போம். கனி கொடாத கொடி எதுவோ அதை அறுத்து போடுவேன் என்று சொன்னார். அக்னியில் சுட்டெரிக்கப்படும் என்று சொல்கிறார். ஆண்டவரே, கிருபையா ஆண்டவரே, நாங்கள் உண்மையிலே நிலைத்திருக்க, உறுதியாய் நிலைத்திருக்க, தொடர்ந்து நிலைத்திருக்க ஆண்டவரே, அந்த கொடி ஆண்டவரே அது அறுத்து போடப்படாதபடி உறுதியாய் நிலைத்திருந்து கனி கொடுக்க ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வர எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கை கர்த்தர் மாற்றிவிடும். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய முடியாது என்று சொல்லி நிலைத்திருந்து கனி கொடுக்க கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அந்த வார்த்தை எங்களை சுத்திகரிக்கட்டும், சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், சமாதானம் அடையணும் நம் அனைவரோடு, நம்முடைய குடும்பங்களோடு இன்றும் இந்த கர்த்தருடைய வருகை மற்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.